ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் நான் என்னோட பூஜை ரூமை டீப் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன். அந்த வீடியோ தான் இது. நாங்கள் வீடு வாங்கும்போதே பார்த்திங்கன்னா நான் ஒரு ரூமை பூஜை ரூமாக அலோகேட் பண்ணியிருந்தேன். இங்கே நமக்கு நம்ம ஊரில் உள்ள மாதிரி தனியாக அந்த பூஜை ரூமுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் எல்லாம் வச்சு தர மாட்டாங்க. ஸோ நமக்கு வர அந்த 4-5 பெட்ரூமில் ஏதாவது ஒரு பெட்ரூமை நம்ம இந்த மாதிரி பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் லினன் கிளாசட் எல்லாம் வரும். ஸோ அந்த கிளாசட்டை அவங்க பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு ரூமை டெடிக்கேட்டடாக வச்சுருக்கிறதுனால நான் இந்த பூஜைக்காகவே தனியாக ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் இந்த புக் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா ஸ்னைடர் மேன்ஸ் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது. அதில் தான் இதை வாங்கினோம். நான் எப்படி தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த மாதிரி மிரர் வச்ச மாதிரி டோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இருக்கிற எல்லா திங்ஸையுமே வெளியில் எடுத்துட்டேன். ஸோ தட் நம்மளால் அதை ஃபுல்லாக வைப் பண்ணி டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா நான் உள்ளே இருந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் எங்கேருந்து தான் இவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னே தெரியாது. நான் வச்சுருக்க ஃபர்னிச்சர் கொஞ்சம் டார்க் கலர் அப்படிங்கிறதுனால அந்த டஸ்ட் நல்லா விசிபிளாகவே இருக்கும். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு பவுண்டி வச்சு ஃபுல்லாக எல்லா டஸ்ட்டையும் எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த உட் கிளீனர் தான் என் வீடு ஃபுல்லாக உள்ள உட் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி கிளாஸ்க்கு தனியாக வேறு கிளீனர் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் இதில் மெஜாரிட்டியாக உட் இருக்கிறதுனால நான் அதையே யூஸ் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி சிட்ரஸ் சென்ட்டில் இருக்கும். ஸோ வாசமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப் டவுன் நான் நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேலே உள்ள இந்த கோபுரம் மாதிரி இருக்கு இல்லையா, இது ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபு. நான் இந்த ஷெல்ஃபை இந்த குட்டி 2 சின்ன ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் ஒரு பெருசு, இது 3 நான் தனியாக வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து நான் அந்த பெல் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம ஊரில் குட்டி குட்டியாக இப்போது பூஜை ரூம் டோர்லலாம் மாட்டுறதுக்காக வச்சுருப்பாங்கல்ல, அந்த பெல்லு தான் அது. ஸோ அதுதான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது சும்மா அழகுக்காக நான் மேலே இந்த மாதிரி அடுக்கி வைப்பேன். ஸோ அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் அதையுமே நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு மேலே புக் ஷெல்ஃபுக்கு மேலெல்லாமே நல்லா டஸ்ட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபையும் எடுத்து தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சு திருப்பி. ஸோ பார்க்குறதுக்கு அந்த கோயில் செட்டப்பில் இருக்கும். அதுக்காக தான் நான் மேலே அந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் அந்த பெல்ஸு அதெல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல் லுக்கு. க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நான் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் க்ளோஸ் பண்ணாலுமே என்னால் வெளியிலேருந்து சாமியை இந்த கண்ணாடி வழியாக பார்க்க முடியும். ஸோ நான் அதுக்காக தான் இந்த மாதிரி எனக்கு மிரரோடு வேணும் அப்படின்னு சொல்லி தேடி வாங்கினேன். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கேபினெட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடில் இப்படி டச் பண்ணோன்னா உள்ளே லைட் எரியும். அதில் 3 செட்டிங் இருக்கும். கொஞ்சம் டிம்மாக, அதுக்கப்புறம் மீடியமாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா ஹை பவரோடு எரியிற மாதிரி 3 செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் புக் ஷெல்ஃபோட ஃபுல் வியூ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட், 3ன்னு 3 செட்டிங்ஸில் மாற்றி எரியும். அந்த டச்சிங் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுதான் நான் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்திருப்பேன். எக்ஸாக்டாக அந்த மேலே உள்ள நாப் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் டச் பண்ணோன்னா கரெக்டாக அந்த லைட் எரியும். ஸோ இப்போ புக் கேபினட் பூஜை ரூம் இந்த ஷெல்ஃப்லேருந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வைப் பண்ணி, நல்லா டஸ்ட்டெல்லாம் போகிற அளவு வைப் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த லைட் நான் விளக்கே சப்போஸ் நம்மளால் ஏற்ற முடியல அப்படின்னா கூட நான் இந்த லைட்டை கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு அந்த விளக்கேற்றின ஃபீல் வந்துடும். ஸோ நான் எல்லா சாமி சிலை எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து நான் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சதுர்த்திக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளையாரை வாங்கி அதை வந்து என்னோடய கலெக்ஷனோட ஆட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து அந்த மண் பிள்ளையார் வாங்கி அது கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பிராஸில் வாங்குவேன். ஸோ அது ஒரு வருஷம் வாங்கின பிள்ளையார், இது இன்னொரு வருஷம் லாஸ்ட் இயர் வாங்கின பிள்ளையார், இது ஊருக்கு போயிட்டு வந்தப்போ எருக்கில் பண்ண பிள்ளையார் வாங்கினது. இது மாதிரி இந்த சாமி சிலை ஒன்றொன்றுத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். இதெல்லாம் அவங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க சத்யநாராயண பூஜைக்கு அப்புறம் அவங்க பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமர் அழகாக வந்து இது அந்த கையாலேயே செஞ்சுருப்பாங்க இல்லையா, கிளாத் வச்சு அந்த மாதிரி டாலு. ஸோ இந்த சாமி சிலை எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக வைப் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் நான் நிறைய வச்சுருப்பேன் சாமியோடது. அதையுமே வந்து நான் வந்து நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லா சாமி சிலையும் அதுக்கப்புறம் பிக்சர்ஸையும் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் எனிவே நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அதையும் வாஷ் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி வைப் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். நான் எப்போவும் டீப் க்ளீன் பண்ணும்போது நம்ம வைக்கிறது மாற்றி டிஃப்ரெண்ட்டாக வந்து அடுக்கி வைப்பேன். ஸோ அது மாதிரி தான் இந்த தடவையும் பண்ணியிருந்தேன். 2 சைடும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு அழகாக குட்டியாக ஒரு டெக்கரேட்டிவ் கார்னர் மாதிரி வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரூம் வந்து ஃபுல்லாகவே நான் பூஜை ரூமுக்காக அப்படிங்கிறதுனால கார்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேபினெட்டை நான் ஒரு மார்க்கெட் பிளேஸ்லன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு நான் பெயிண்ட் பண்ணதை இந்த கார்னரில் பார்த்திங்கனாலும் சாமி சிலை வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதுதாங்க என்னோடய பூஜை ரூம் டூர் ஆர் பூஜை ரூம் க்ளீனிங் டூர், எப்படி வேணால் வச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.